சகோதரனே, என் சகோதரியே, கவலை கொள்ளாதே. இந்த உலகத்திலே வாழக்கூடிய பலருக்கு கவலை என்ற நோய் இருளாக மாறி அவர்களுடைய வாழ்வு முழுவதையும் சூழ்ந்திருக்கிறது. அதிலிருந்து எப்படியாவது வெளியே வருவதற்குரிய வழிகளை யாராவது கூற மாட்டார்களா என்று எண்ணக்கூடியவர்களுக்கு இந்த இறைமறை வசனம் அதனுடைய தீர்வை சொல்லுகிறது. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். 3 தீர்வை சொல்லுகிறது. 1, இறைவனிடத்திலே உதவி தேடுங்கள். எதை கொண்டு? இறைவன் கொடுத்த இந்த சோதனையை பொருந்திக் கொண்டு தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். இதில் 2ஐ பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். ஒன்று தொழுகை, இன்னொன்று துஆ, அவனிடத்திலே உதவி தேடுதல். இந்த 2 தான் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளுக்கும் மருந்து. இந்த மருந்தை சொன்னது இறைவன், அதை செயல்படுத்தி காட்டியது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போதெல்லாம் உலகம் நெருக்கமாகுமோ, உலகம் அனைத்தும் கவலையால் சூழப்படுமோ, அப்போதெல்லாம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை எதிர்பார்ப்பார்கள். அவர் யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு என்ன பொறுப்பு? அவர்தான் பள்ளியிலே அதான் சொல்ல வேண்டும். பிலால் வருகை தந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யா பிலால் அக்கிமிஸ் ஸலாத அரிஹ்னா பிஹா. பிலாலே, தொழுகையை நிலைநாட்டுவீராக, தொழுகையை நிலைநாட்டுவதற்குரிய அழைப்பை கொடுப்பீராக. அரிஹ்னா பிஹா, அதை கொண்டு என்னுடைய நிம்மதி, எனக்கு என்னுடைய வாழ்வில் என்னுடைய உள்ளத்தில் நிம்மதியை ஏற்படுத்துவாயாக என்று சொல்லுவார்கள். அக்கிமிஸ் ஸலாத அரிஹ்னா பிஹா. இறைவன் எனக்கு கொடுத்த அந்த 5 நேர தொழுகையை நிலைப்படுத்துவதன் மூலமாக என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு. இந்த உலக வாழ்வு எனக்கு நெருக்கமாகிறது பிலாலே என்று சொல்லுவார்கள். குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத். அதே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள், என்னுடைய கண்ணின் குளிர்ச்சியை இறைவன் தொழுகையில் வைத்திருக்கிறார்.